உணவும் பானமும் பொழிந்தார். கருணை மழையார் உலகை நீ நனைத்தார். பாலையில் உணவும் பானமும் பொழிந்தார். கருணை மழையார் உலகை நீ நனைத்தார். என் இதயக் கோவிலில் உணவாய் எழுந்து வா. என் இதயப் பாலையில் நதியாயோடு அன்பே அமுதே எழுந்து நீ வா. எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 28 முதல் 30 முடிய. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேயுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிர்ப்பின் சாட்சியாய் இதோ இந்த நற்கருணையில் எழுந்தருளியிருக்கிறீர். மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நல் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். இயேசுவே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செயல்களுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்காக, நாங்கள் செய்கிற தொழில் வியாபார முயற்சிகளுக்காக ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எங்கள் குரலுக்கு தயவாய் செவிசாய்த்து ஆண்டவரே எங்கள் மீது மனமிரங்கும். எத்தீங்கும் எங்களுக்கு நேரிடாமல் பாதுகாத்தருளும். செய்யும் செயல்களில் முழுமையான மன நிறைவும் வெற்றியையும் தாரும். எவரிடத்திலும் பகைமை உணர்வு கொள்ளாமல், எவரையும் மனநோகம் செய்யாமல், காயப்படுத்தாமல் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற நல் உள்ளத்தை தாரும். இறை வார்த்தையை சொல்லுகிறபடி மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, எனவே அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும். அப்படிப்பட்ட இறைவாக்கினர்களுக்கு செவி சாய்க்காதவர்கள் நிச்சயமாக ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடத்தில் சென்றாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவோ அறிவுரைகள், எவ்வளவோ இறைவார்த்தை பகிர்வுகள், எவ்வளவோ நற்செயல்களை சொல்லி மனமாற்றத்திற்கு அழைப்பு தருகிற நிலையிலும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறவர்கள், இச்சைகளினால் தூண்டப்பட்டு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறவர்கள், சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்கள், கடமைகளை செய்ய மறுக்கிறவர்கள், திருட்டுத்தனங்களிலும் பொய் பித்தலாட்டங்களிலும் ஏமாற்றங்களிலும் ஈடுபடுகிறவர்கள், முகமூடிகளை அணிந்து கொண்டு வேடமிட்டு போலிகளாக இருக்கிறவர்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட திருட்டுத்தனங்களும் போலி பிம்பங்களும் எங்களுக்கு இருக்கின்றன. இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து வெளிவர, மனமாற்றம் பெற, மனம் திருந்தி வாழ உம்மிடத்திலே இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட தீமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த ஆராதனையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்களின் விண்ணப்ப குரலுக்கு நீர் செவிசாய்த்து
அவர்களுக்கு பதிலை தாரும் தகப்பனே. நற்கருணை ஆண்டவரே, உம்மீதே நம்பிக்கை விசுவாசம் கொண்டு இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் ஒப்படைக்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். வழியில் இருளின் நிழல் வீழும் பொழுதில் விழியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வழியில் இருளின் நிழல் வீழும் பொழுதில் விழியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வெண்ணி